Hey guys, இப்போ வந்து நம்ம kurta, anarkali, dresses எல்லாத்துக்கும் என்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் வேணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லென்த். ஸோ லென்த் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, யார் நமக்கு கீழே வரைக்கும் மெஷர் பண்ணுவாங்க, இந்த கேள்வி தான் இருக்கும். மிரர் முன்னாடி நின்றுட்டு நம்ம டேப்பை ரிவர்ஸ் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு என்ன லென்த் வேணும், என்ன லெவலில் லென்த் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்படி தூக்கி போட்டுக்கோங்க. அண்ட் இது மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் வந்து எந்த லெவலில் வேணும் அப்படிங்கிறது ஒரு லென்த் வந்து உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த லென்த்து தான் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே டேப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ பக்காவாக தெரிஞ்சிடும். அடுத்தது ஷோல்டர்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா ஷோல்டர் டிப்லேருந்து ஷோல்டர் டிப். ஸோ வந்து இந்த டிப்லேருந்து இந்த டிப் கை கீழே போட்டுக்கோங்க. அண்ட் இந்த டிப்பில் இந்த டிப் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ராஸ் ஃப்ரண்ட்டுன்னு ஒரு முக்கியமான மெஷர்மெண்ட். ஸோ அதை வந்து நம்ம இங்கேருந்து இங்கே வைக்க போகிறோம். ஆர்ம் ஹோலுக்கு பாதி. ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இது வந்து அக்ராஸ் ஃப்ரண்ட். அடுத்தது ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கி போட்டுட்டு ரொம்ப டைட்டும் வேண்டாம், ரொம்ப லூஸும் வேண்டாம். ஸோ இதுதான் ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட். ஸோ நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், பட் அட் த சேம் டைம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அடுத்தது ஸ்லீவோட லென்த்து. ஸோ ஸ்லீவ் லென்த் திருப்பி நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும்னா ட்ராப் த டேப். ஸோ இப்படி டேப்பை நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேவையோ அந்த மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். 3/4, ஃபுல்லு, ஷார்ட் ஸ்லீவ் எல்லாமே வந்து இது ஒர்க் ஆகும். அந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ வி நீட் ஸ்லீவ் லென்த் ஆஸ் வெல் அஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ். அடுத்த மெஷர்மெண்ட் அப்பர் பாடி மெஷர்மெண்ட். ஸோ அப்பர் பாடி மெஷர்மெண்ட் என்னென்னா இங்கே நீங்கள் டேப் மேலே வரைக்கும் கொண்டு போயிருங்க. கை நல்லா கொஞ்சம் லூஸ் பண்ணி கீழே போட்டுக்கோங்க. பின்னாடி டேப் வந்து parallel to the ground இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்பர் பாடி மெஷர்மெண்ட், ஜஸ்ட் அண்டர் தி ஆர்ம்பிட். ஸோ இதுதான் அப்பர் பாடி மெஷர்மெண்ட்ஸ். அடுத்தது ஸ்லைட்லி ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் கீழே வந்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம்னா ஜஸ்ட் ஒரு 1/4 inch பின்னாடி வந்து கீழே இறங்கும். இதுதான் நம்மளோட பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இதோட ஃபுல் சுற்றளவு நமக்கு வேணும், பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். வேஸ்ட் வந்து இருக்கிறதுலே நேரோவஸ்ட் பார்ட் ஆஃப் த வேஸ்ட். ஸோ இது 1 finger லூஸ். ஓகே, 1 finger லூஸ், மேபி ஸ்லைட்லி லூசர் ஃபார் kurta. ஸோ நம்ம இதை வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இதுதான் வேஸ்ட் மெஷர்மெண்ட். அடுத்தது ஹிப்போட மெஷர்மெண்ட் ஆர் சீட் மெஷர்மெண்ட். ஹிப்போட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பஸ்ஸில் ஃபுல்லெஸ்ட் எடுத்தோமோ அதே மாதிரி சீட்டில் ஃபுல்லெஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து சீட்டோட மெஷர்மெண்ட். ஸோ ஃபுல்லெஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ டேப் கீழேயும் போகக்கூடாது, ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யோக்கோட லென்த்து. இந்த லென்த்து இந்த ஷோல்டர்லேருந்து இந்த யோக் லென்த்து எந்த இடத்துல வந்து நம்ம வேஸ்ட் இருக்கோ அந்த லென்த்து ஃப்ரண்ட் சைட்லேயே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம வேஸ்ட் ஷேப் கொடுக்கணுங்கிறது பக்காவாக தெரியும். இது கூட வேரி ஆகுமானா கண்டிப்பாக வேரி ஆகும், ஏன்னா எல்லாரோட ஹைட்டும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த வேஸ்ட் லென்த் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஷோல்டர்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஷேப் வேணுமோ, வேஸ்ட் எந்த இடத்துல நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்தோமோ அந்த லென்த்து தான் ஷோல்டர் டு வேஸ்ட். அடுத்தது ஷோல்டர் டு சீட்டு, எந்த அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல சீட்டோட இது. ஸோ இது எல்லாமே நம்ம டேப் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்தது டாட் லென்த் அண்ட் டாட் பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ டாட் லென்த் வந்து ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நம்ம டாட் பாயிண்ட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டாட் பாயிண்ட் டு டாட் பாயிண்ட். ஸோ இதுவும் தேவை நமக்கு. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் டெப்த். ஷோல்டர்லேருந்து இப்படி க்ராஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ இப்படி எடுத்துக்கலாம். பேக் நெக்கும் டீப் எடுக்கணும்னா அப்படியே பின்னாடி ட்ராப் த டேப். எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் கை வச்சு பார்த்துட்டு ஓகே இந்த டீப் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த டீப் எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் kurta, ட்ரெஸ்ஸஸ், நைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சே நம்ம பக்காவாக பேட்டர்ன் மேக்கிங் பண்ணி we can make the garments. So this is Anita Shanmugavel. Have a lovely day.